ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர், திராவிட இயக்க பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கு. அதாவது அதிகாரிகளை மாற்றி இருக்கிறாங்க, புது அதிகாரிகளை நியமிச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் இதை எப்படி பாக்குறாருன்னா, பாஜக ஆளும் மாநிலத்திலும் தேர்தல் நடக்குது, அங்க நீங்க டிஜிபி முதன்மை செயலாளர் யாரையும் மாற்றல, ஆனா நீங்க தமிழ்நாட்டுல மாத்துறீங்க, நீங்க முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் ஒரு காவி சாயம் படிந்த ஒரு அமைப்பாக மாறிவிட்டதுன்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார். ஆனா இதை ஒரு வலதுசாரிகள் எப்படி பார்ப்பாங்க, என்னங்க தேர்தல் ஆணையம் அதிகாரிகளை மாட்டுது, உடனே இதுவும் எங்களுக்கு எதிராக இருக்கு, இது பிஜேபிக்கு சார்பானதுன்னு சொன்னா என்ன அர்த்தங்கிற மாதிரி வார்த்தை வைக்கிறாங்க. இந்த அதிகாரிகள் மாற்றம் இதற்கும் தேர்தலுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? முதலமைச்சர் விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சருடைய விமர்சனத்தை எளிதாக கடந்து விட முடியாது. குறிப்பாக அதுல பேசப்பட வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கமான நடைமுறை தானே, இதற்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கொந்தளிக்கிறார் என்று வலதுசாரிகள் கேட்கக்கூடும் என்று நீங்க ஒரு செய்தியை சொன்னீங்க இல்லையா? இந்த நடைமுறை எப்படிப்பட்ட நடைமுறையாக இருக்கிறதுங்கிறத முதல்ல நாம பார்க்கணும். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததற்கு பிறகு ஒரு ஜிஓ ஒண்ணு பாஸ் பண்ணுவாங்க. அதுதான் நீண்ட காலமாக இருக்கிற அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸினுடைய டிரான்ஸ்பருக்கு வழிவகுக்கும். ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே 3 கட்டமாக அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுட்டாங்க. நீங்க நீண்ட காலமாக இருந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ஸுடைய ஆபீசர்ஸை ஃபர்ஸ்ட் ஒரு டைம் மாத்திட்டாங்க. அடுத்து ஒரு முறை ஐபிஎஸ் ரேங்குக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஎஸ்பி ரேங்கிங்ல, இன்ஸ்பெக்டர் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாத்தியாச்சு. இப்ப 2 தவணையாக அதிகாரிகள் மாற்றம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நடந்து முடிஞ்சதற்கு பிறகு கடைசியாகனா இப்ப வந்திருக்கிற அறிவிப்புல கடைசி, இதுக்கப்புறம் என்ன அறிவிப்பு வரும்ன்றது நமக்கு தெரியாது. தேர்தல் ஆணையம் என்னென்ன வேலையை செய்ய போறாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ டிஜிபியையும் தலைமைச் செயலாளரையும் மாத்தி ஒரு அறிவிப்பு வெளியாகுது. இது ஒரு சாதாரணமான நடைமுறை தானே, இதுக்கே இவ்வளவு ஆத்திரப்படணும், இதையே விமர்சிக்கணும் அப்படின்னு கேட்டா, இது ஒரு சாதாரணமான நடைமுறை அல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு நீங்க பியூரோகிரசியை கம்ப்ளீட்டா இன்னொரு பக்கம் டேர்ன் பண்றீங்க அப்படின்னா, அது ஏதோ ஒரு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கும் அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. கடந்த காலத்துல இந்த மாதிரி நடந்ததில்ல. அப்படி நடந்த இடங்களில் எல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தைகள் சந்தேகத்துக்குரியதாக மாறி இருக்கு அப்படின்றதுதான் முதலமைச்சர் கேள்வியாக எழுப்புறார். உதாரணமாக, அவர் பீகார்ல நீங்க அப்படி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பீகார்ல நிதிஷ்குமாரினுடைய ஆட்சி, நீங்க அதிகாரிகளை இந்த மாதிரி டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்களா? தலைமைச் செயலாளரை ஏன் கடைசி நேரத்துல நீங்க மாத்தணும்? வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு. வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இறுதி கட்ட போட்டியாளர்களினுடைய வேட்பாளர்களுடைய பட்டியலும் வெளியாகிருச்சு. இந்த கட்டத்துல ஏன் நீங்க தலைமைச் செயலாளரை மாத்தணும்ன்ற கேள்வி இருக்குல்ல, அதை நீங்க அவ்வளவு எளிதாக கலந்து போயிடக்கூடாது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, காலதாமதமாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி என்ன? ஏன் முருகானந்தம் ஐஏஎஸ் இந்த நேரத்துல மாத்தணும்? அதே மாதிரி டேவிட்சன் ஆசீர்வாதம் ஐபிஎஸ் ஏன் இந்த நேரத்துல மாத்தணும் அப்படிங்கிற கேள்வியும் முதலமைச்சர் வைக்கிறார். இப்ப இதுல எங்க சார் சந்தேகத்துக்குரிய விஷயமாக மாறுது அப்படின்னு சொன்னா, ஏன் வடநாட்டு அதிகாரிகளை கொண்டு நீங்க போடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது எல்லா அதிகாரியும் ஐபிஎஸ் தான் சார், எல்லா அதிகாரியும் ஐஏஎஸ் தான் சார், ஏன் சார் நீங்க இது வடநாடு தென்னாடுன்னு எல்லாம் பாக்குறீங்க? அப்படிலாம் நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னா, இவர்களினுடைய நடவடிக்கை சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறதுனால நீங்க எல்லாவற்றையும் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. இப்போ தோல்வி பயம் எடப்பாடி பழனிசாமிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் உறுதியா வந்துருச்சு. களம் மாறும் என்று இவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனா களம் கம்ப்ளீட்டா மாறவே இல்லை. இன்னும் குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தினுடைய வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிற போது, திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் கொஞ்சம் வேகமாக முன்னோக்கி செல்கிறதே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னடைவு என்பது தேர்தல் களத்துல ஏற்படவே இல்லை. அப்போ பிரச்சார களத்திலையும் பின்னடைவு இல்லை, தேர்தல் களத்திலையும் பின்னடைவு இல்லை. அப்படிங்கிறப்போ இதை எப்படி சரி செய்யறதுன்னு தேர்தல் ஆணையத்தோடு கலந்து ஆலோசிக்குது பாரதிய ஜனதா கட்சி. அப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய யோசனையின் பேரில் தான் இந்த மாற்றம் நடந்திருக்கு. இந்த மாற்றம் மட்டும் நடக்கல, சேலத்துல இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரை மாத்திருக்காங்க. அதனாலதான் முதலமைச்சர் சொல்றாரு, சேலத்தினுடைய மாவட்ட ஆட்சியரை மாற்ற வேண்டிய அவசியம் இப்ப எங்க இருந்து வந்தது? நீங்க நெடுங்காலமாக இருக்கிற ஆபீசர்னு ஒரு கிரைட்டீரியா பிக்ஸ் பண்றீங்கன்னா, சேலம் ஐஏஎஸ் ரொம்ப நெடுங்காலமாக இருக்கிற கலெக்டர் இல்லையே. அப்ப சேலத்துல இருக்கிற கலெக்டரை நீங்க மாத்துறீங்கன்னா, அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு சகாயம் செய்வதற்காக நீங்க அதை மாத்திருக்கீங்களாங்கிற சந்தேகத்தை முதலமைச்சர் எழுப்புறாரு. இந்த
சந்தேகத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமான. வழக்கமாக தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் சொல்லாமல் கடந்து போவதற்கு தான் முயற்சிக்குது. இந்த அதிகாரிகளினுடைய மாற்றத்துக்கு பின்னால் 100 விழுக்காடு அரசியல் இருக்கிறது. நீங்க பொத்தாம் பொதுவாக இதை கடந்துட முடியாது இந்த அதிகாரிகளினுடைய நியமனத்தை. அதுக்கு தான் நான் முன்னாடி நிறைய காரணங்களை சொன்னேன். இதை தாண்டி இதுவரைக்கும் இந்திய துணைக்கண்டத்துல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்களே தவிர, வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டதே கிடையாது. இதுதான் முதல் முறை ஒரு மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர். கூடுதல் செயலாளர்களை மாத்திருக்கிறாங்க, துறை அதிகாரிகளை மாத்திருக்கிறாங்க, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் கூட மாத்திருக்காங்க. ஆனா முதல் முறையாக நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு தலைமைச் செயலாளரை மாற்றுவது என்பது ஒட்டுமொத்த பியூரோக்ரசியும் நீங்க மாத்தி போடுறதாகத்தான் பொருள். அதுல அந்த அறிவிப்புல ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. இதுதான் சந்தேகத்துக்குரியதாக இருக்கு. எல்லா அறிவிப்புகளையும் டிஓலையும் வித் இமீடியட் எஃபர்ட்னு போடுவாங்க. அது ஒரு வழக்கமாக நடைபெறுகிற நடைமுறை தான். அதுல ஒன்னும் நீங்க உள்நோக்கம் கற்பிக்க முடியாது அப்படின்னு இருந்தாலுமே கூட, இப்ப இந்த அறிவிப்புல என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நைட்டே ரிலீவ் ஆகி புது ஆபீசர் சார்ஜ் எடுக்கணும்ன்றாங்க. இப்ப ஏன் இவ்வளவு பதட்டத்தை காட்டுது? ஒரு தலைமைச் செயலாளர் ஒரு இரவுக்குள் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு வெளியேறணும். புதுதாக வருகிற தலைமைச் செயலாளர் ஒரு இரவுக்குள் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, சார்ஜ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அது எப்படி சார் சாத்தியப்படும்? மொத்தம் எத்தனை துறைகள் இருக்கு? அது சம்பந்தப்பட்ட கோப்புகளை குறைந்தபட்சமாக என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன பணிகள் பெண்டிங்ல இருக்கு, தேர்தலுக்காக என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, என்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதை சொல்வதற்காகவாது ஒரு 2 நாள் அவகாசம் தேவை இல்லையா? குறைந்தபட்சமாக நான் சொல்றேன். இன்னும் கூடுதலான அவகாசங்கள் தான் தேவை. சாதாரண கார்ப்பரேட் கம்பெனியுடைய எம்ப்ளாய்க்கே 1 மாசம் நோட்டீஸ் பீரியட் சார். அந்த நோட்டீஸ் பீரியடுக்குள்ள அவர்கிட்ட இருக்கிற பொறுப்புகளை அவர் ஒப்படைக்கணும். நிறுவனத்துல என்னென்ன கொடுக்க வேண்டியதோ அதை கொடுக்கணும். நீங்க ஒரு தலைமைச் செயலாளர் ஒரே இரவுக்குள்ளாக நீங்க அதை மாத்துறீங்க. அதுவும் என்ன சொல்றீங்க அப்படின்னா, இன்றைக்கு இரவே எல்லாவற்றையும் முடித்து கொண்டு புறப்படணும், புதிய அதிகாரி சார்ஜ் எடுக்கணும் அப்படின்னா, இந்த அவசரம் ஏன் என்கிற கேள்விதான். அப்ப இந்த அவசரத்துக்கு பின்னால் என்ன இருக்கு அப்படின்னா, உடனடியாக தேர்தல் ஆணையம் வேறு எதையோ தமிழ்நாட்டுக்குள் செய்ய முனைகிறது. கொல்லைப்புற வழியாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் ஆணையம் ஏதோ வியூகத்தை வகுத்து கொடுக்கிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய சந்தேகம். அதைத்தான் முதலமைச்சர் வலுவாக எழுப்பியிருக்கிறார். இப்படி இந்த அதிகாரிகள் மாற்றப்படுவதன் மூலமாக அது பாஜகவுக்கு சார்பாயிருங்கிற சந்தேகத்தை அவர் எழுப்புறாரு. நீங்க அப்ப இதையே வலதுசாரிகள் கேட்பாங்கல்ல, ஓஹோ அப்ப இதுவரை இருந்த அதிகாரிகள் திமுகவுக்கும் இந்த மாநில அரசுக்கும் சார்பானவர்களா, அதனாலதான் அவங்க மாறினோன்னு துடிக்கிறீங்களான்னு கேட்பாங்கல்ல. அப்ப அதிகாரிகள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு அரசுக்கு சார்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற வாதத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஆயிராதா? இல்ல சார், அது நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதிகாரிகள் மாற்றத்துக்கு எதிரான குரல் அல்ல முதலமைச்சரினுடைய குரல். காலம் கடந்த பிறகு ஏன் இந்த மாற்றம்ன்றதுதான் அந்த குரலினுடைய பொருள். நீங்க ஏன் முருகானந்தம் ஐஏஎஸ் மாத்துனீங்க, ஏன் நீங்க டேவிட்சன் ஆசீர்வாதம் ஐபிஎஸ் மாத்துனீங்க அப்படிங்கிறது அல்ல முதலமைச்சரினுடைய குரல். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க தேர்தலினுடைய நாள் என்பது மிக அருகாமையில் வந்துருச்சு. இன்னும் எண்ணி 10 நாட்களுக்குள்ளாக பிரச்சாரம் ஓஞ்சி போயிடும். 13வது நாள்ல தேர்தல். இப்ப ஏன் மாத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அவசர கதியில் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? நீங்க யார வேணுமோ போடுங்க. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தப்பவே நீங்க ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிடுங்க. அப்பவே நான் சீஃப் செக்ரட்டரியை மாத்திடுவேன், டிஜிபியை மாத்திடுவேன், ஏடிஜிபியை மாத்திடுவேன், அடிஷனல் செக்ரட்டரிஸை மாத்திடுவேன்னு நீங்க சொல்லுங்க. தாராளமாக மாற்றிக் கொள்ளுங்கள். அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க இமீடியட் எஃபர்ட்ல அவங்களை ரிலீவ் ஆகி ஒரே நைட்ல சார்ஜ் கொடுத்துட்டு போக சொல்றீங்க ஏன்னு கேக்குறாரு முதலமைச்சர். அப்போ இது வழக்கமாக நடைபெறுகிற நடைமுறை இல்லைல்ல. நீங்க அதிகாரிகள் யாராவது ஒரு பக்கமாக நிற்கிறார்களா அப்படின்னா, எல்லா அதிகாரிகளையும் நீங்க பொத்தாம் பொதுவாக அப்படி சொல்லிட முடியாது. அதிகாரிகள் அவர்களினுடைய பணியை செய்கிற அதிகாரிகளும் நிரம்ப இருக்கத்தான் செய்யறாங்க. அதை தாண்டி அரசுகளுக்கு சாதகமாக செயல்படுகிற அதிகாரிகள் இருக்காங்க. 2 பிளாட்ஃபார்மும் இங்க இருக்கத்தான் செய்யுது. அதுவும் இல்லைன்னு சொல்லிட முடியாது, இதுவும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனா முதலமைச்சரினுடைய குரல் என்பது எங்களுக்கு ஃபேவரா இருந்த ஆபீசரை ஏன் நீங்க மாத்திட்டீங்க அப்படிங்கிற குரல் இல்ல. இந்த காலகட்டத்தில் இது தேவையா, இதற்கு பின்னால் இருக்கிற சூழ்ச்சி வலைகள் என்ன அப்படின்றதுதான் முதலமைச்சரினுடைய கேள்வி. இதை ஒரு ஜனநாயக அடிப்படையில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர, அரசியல் ரீதியாக ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. எதை செஞ்சாலும் தேர்தல் ஆணையத்தை. விஜய் அல்ல முதலமைச்சர். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். விஜய் தொட்ட 90க்கும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறாரு. அப்படி சொல்லல முதலமைச்சர் குறைய. தேர்தல் ஆணையம் ஏன் கடைசி நேரத்தில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கு? அதுவும் குறிப்பா சேலத்துல மாவட்ட ஆட்சியரை மாத்துறாங்க.
அப்ப சேலம் மாவட்ட ஆட்சியரை மாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு. நீங்க ஒரு கிரைட்டீரியா பிக்ஸ் பண்றீங்க சார். உதாரணமா சொல்லணும்னா, ஒரு வருஷத்துக்கு மேல வேலை செஞ்ச அதிகாரி அல்லது 2 வருடங்களுக்கு மேல ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒரே பணியில இருந்த அதிகாரி அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த கிரைட்டீரியா எல்லாமே கரெக்டா தான் ஃபாலோ பண்றீங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்ப சீஃப் செக்ரட்டரிக்கு நீங்க அது பொருந்தும். இறையன்பு ஐஏஎஸ்க்கு பிறகு இவர் வந்தாரு. அது உங்களுக்கு பொருந்தும். இப்ப டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கு என்ன கிரைட்டீரியா? சீஃப் செக்ரட்டரிக்கு இருக்கிற அதே கிரைட்டீரியா டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கு இருக்கா? அப்போ 2யும் ஒரே கிரைட்டீரியாவா நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, அப்ப அதுல உள்நோக்கம் இருக்கிறதா தானே பொருள். நான் சொன்னது மாதிரி சேலம் மாவட்ட ஆட்சியரை ஏன் நீங்க மாத்துறீங்க? அது என்ன நடந்தது? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி என்ன? அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய எடப்பாடி தொகுதி சேலம் மாவட்டத்துக்குள்ள வருது. அதுக்காக சேலம் மாவட்ட ஆட்சியர் தங்களுக்கு வேண்டியவரை தேர்தல் ஆணையம் பணியமர்த்தி வேறு ஒரு விதமான அரசியலை முன்னெடுக்குதா அப்படிங்கிற சந்தேகம் இயல்பாக எழும் தானே சார். நீங்க காலம் தாமதமாக எடுத்திருக்கிற நடவடிக்கை ஒரு கிரைட்டீரியாவை பிக்ஸ் பண்ணி 3 அதிகாரிகளை வேற வேற கிரைட்டீரியால மாத்துறது. அப்போ இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது இதற்கு பின்னால் தேர்தல் ஆணையம் இருக்குதுங்கிற சந்தேகத்தை எழுப்புறாரே முதலமைச்சர் தவிர, இப்ப நீங்க ஏன் இந்த அதிகாரிகள் மாற்றம்ன்ற கேள்விதான். ஏன் இவர்களை குறிப்பிட்டு மாத்துனீங்கிறதல்ல. யார வேணுமோ நீங்க மாத்துங்க. உங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது அது. அப்போ நீங்க பொத்தாம் பொதுவாக அதிகாரிகள் மாற்றத்தையே எதிர்க்கிறார்களா? நான் நிச்சயமாக அதிகாரிகள் மாற்றத்தை எதிர்க்கவில்லை. குறிப்பிட்ட அதிகாரிகளை மாற்றுவதும், அந்த குறிப்பிட்ட அதிகாரிகளை ஒரே மாதிரியாக ஒரு அணுகுமுறையை கையில் எடுக்காமல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அணுகுமுறையை கையில் எடுப்பதும் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையை சந்தேகத்துக்குரியதாக மாற்றியிருக்கு. ரொம்ப நுட்பமான அதுல உள்ள புள்ளிகளை சொல்றீங்க. இதோடு சேர்த்து இந்த அரசியலுக்கும் நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க பேசின விஷயத்தின் தொடர்ச்சி தான். இதே மாதிரி ஒரு அதிகார வர்க்கம் தொடர்பான ஒரு கேள்வி. இதுலயும் மாநில சுயாட்சி, நீங்க பேசுற இந்துத்துவ எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு எல்லாமே இருக்கு. மம்தா பானர்ஜியோடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எதுக்கு மேற்கு வங்க அதிகாரிகள் எல்லாரும் இப்ப தமிழ்நாட்டுல நீங்க மாத்துறீங்க அப்படிங்கிற அதே விமர்சனத்தை தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கிறார். ஆனா அவர் வைக்கிற விதம் வேற மாதிரி இருக்கு. நீங்க கேட்டிருப்பீங்க, ராகுல் காந்தி, ஸ்டாலின் 2 பேருமே பாஜகவுடைய ஆட்கள், நான் மட்டும்தான் பாஜக எதிர்ப்பாளர். திட்டமிட்டு நீங்க அதிகாரிகளை தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் டைம் பார்த்து நீங்க அதிகாரிகளை மாத்தி விடுறீங்க. ஸ்டாலினுக்கும் பாஜகவுக்கும் அந்த இடத்துல ஒரு உறவு இருக்கு, ராகுலுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ ஒரு கூட்டு இருக்கு அப்படின்னு அவர் ஒரு வித்தியாசமான விமர்சனத்தை வைக்கிறாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல, மம்தா பானர்ஜியினுடைய கருத்து திரித்து சொல்லப்பட்டு விட்டதாக நேற்றைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல ரொம்ப குறிப்பா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அதிகாரிகள் நியமனத்தை மம்தா பானர்ஜியும் எதிர்க்கிறார். ஆனா அவர் ஸ்டாலினும் பாஜகவோடு உறவில் இருக்கிறார் என்கிற துணியில் பேசல. ராகுல் காந்திக்கும் இதில் தொடர்பு இருக்கு, ராகுல் காந்தி இதை கண்டிக்க மறுக்கிறார், ராகுல் காந்தி இதன் பின்னால் இருக்கக்கூடிய ஆபத்துகளை உணராமல் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாரு. அப்ப தமிழ்நாடுன்னு வந்தோடனே இங்க ஊடகவியலாளர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக வட இந்திய ஊடகங்கள் இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்பர் மு.க. ஸ்டாலினுடைய ஆதரவு கரங்கள் தான் இங்க நீட்டப்படுது, அவருடைய குரல் தான் இங்க தேர்தல் ஆணையத்தில் எதிரொலிச்சிருச்சுங்கிற மாதிரியான துணியில ஊடகங்களில் பேசுகிறார்களே தவிர மம்தாவினுடைய குரல் அது அல்லன்னு நேற்றைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் வெட்ட வெளியில் ஒரு அறிக்கையை கொடுத்து முடிச்சிருக்காங்க. இப்ப நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மம்தா பானர்ஜியினுடைய குரலை கொஞ்சம் கவனத்துல கொள்றேன். என்ன மம்தா பானர்ஜி சொல்றாங்கன்னா, இதே மாதிரியான நடவடிக்கை தான் அங்கேயும் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளுது. இப்ப நான் முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றப்போ ஒரு சொன்னேன், குறிப்பா வட இந்திய அதிகாரிகளை கொண்டு நியமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்ப இது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏன் கிளப்புது? நீங்க ஏன் தென்னிந்தியா வட இந்தியான்னு எல்லாம் போறீங்க? அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்களேன், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற அதிகாரிகளை கொண்டு தமிழ்நாட்டுல போடுறதும், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகளை கொண்டு போய் வெஸ்ட் பெங்கால்ல போடுறதும் எந்த மாதிரியான அணுகுமுறையை உண்டாக்கும்ன்றது பாருங்க. இந்த மாநிலத்தினுடைய தன்மை கருதி இப்ப ஒண்ணு வேணாம் சார், நான் ரொம்ப சிம்பிளாவே போயிடுறேன். திருப்பரங்குன்றம் விவகாரம், திருப்பரங்குன்றத்துல இப்ப தேர்தல் நடக்குது. வட இந்திய அதிகாரி ஒருவருக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய தன்மை எப்படி தெரியும்? இந்த மண்ணினுடைய தன்மை தெரியணும் இல்லையா? தமிழர்களினுடைய இயங்கியல் என்ன, தமிழ்நாடு எதன் போக்குல போகுது, யார் போனா பிரச்சனை வராது, யார் போனா பிரச்சனை வரும். இப்ப ஒண்ணு வேணாம், நீங்க ஒரு அதிகாரியை கொண்டு திருப்பரங்குன்றத்துல ரிட்டர்னிங் ஆபீசரா போட்டீங்க, இங்க பிரச்சாரம் பண்ணா பிரச்சனை வரும்ன்றாங்க. இடதுசாரிகள் போனா அங்க பிரச்சாரத்தை தப்பா பண்ணிடுவாங்களா? திராவிடர் கழகம் போனா அங்க பிரச்சாரத்தை தப்பா பண்ணிடுவாங்களா? பாரதிய ஜனதா போனா தப்பு நடந்துரும். அந்த அச்ச உணர்வு அதிகாரிகளுக்கு இருக்கத்தான் செய்யும். அதிகாரிகள் அதை உணரத்தான் செய்வாங்க. அப்ப யாருக்கு பிரச்சாரத்துக்கு எந்த இடத்துல அனுமதி கொடுக்கணும், எந்த இடத்துல அனுமதி கொடுக்க கூடாதுன்னு அதிகாரிகள் முடிவு பண்ணுவாங்க. இதே வட இந்தியாவிலிருந்து ஒரு அதிகாரி வந்துட்டாரு அப்படின்னா,
அந்த அதிகாரிக்கு யாருக்கு எப்படி அனுமதி கொடுக்கறதுன்னு எப்படி தெரியும்? இந்த மண்ணினுடைய தன்மை தெரியாமல், இந்த பிரச்சனையினுடைய வீரியம் தெரியாமல் அந்த அதிகாரிகள் எப்படி செயல்படுவாங்க? இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய கோப்புகள்ல சில விஷயங்களை கையெழுத்திட்டு இருப்பாங்க. இப்ப தலைமைச் செயலாளர் சீஃப் செக்ரட்டரிக்கு உடனடியா டிரான்ஸ்பர் வந்துருச்சு இல்லையா? ஏற்கனவே சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. நீங்க ஓவர் நைட்ல ஹேண்ட் ஓவர் கொடுக்க சொல்றீங்க. அந்த பிரச்சனையினுடைய ஃபாலோ அப் என்னவா இருக்கும்? இப்ப அரசு இயந்திரம் முழுவதுமாக செயலிழந்து போயிடும். இப்ப காபந்து முதலமைச்சர் அல்ல. வெற்றி பெற்றதற்கு பிறகுதான் எதிர்க்கட்சி வெற்றி பெற்றா காபந்து முதலமைச்சர் அவர். இப்ப ஸ்டில் ஒரு முதலமைச்சர் தான். ஆனா எந்த அதிகாரமும் இல்லாத முதலமைச்சராக அவர் இருக்கணும். அப்ப அரசு துறை என்பது தலைமைச் செயலாளர் கீழே தான் இயங்குது. அப்ப தலைமைச் செயலாளரை நீங்க கொண்டு வந்து தடாலடியாக மாத்தி போடுறப்போ அங்க இருக்கிற பிரச்சனையை எப்படி அணுக முடியும் என்பதற்காகவே அவர் ஒரு வார காலம் இந்த கோப்புகளை பிரட்டிக்கிட்டு இருக்கணுமே. இப்ப இந்த மண்ணினுடைய தன்மை தெரியாமல், இந்த பிரச்சனையினுடைய வீரியம் தெரியாம ஒரு வார காலம் அவர் கோப்பை பிரட்டிக்கிட்டு இருந்தாருன்னா அந்த பிரச்சனைக்கு யாரு சொல்யூஷன் கொடுக்கறது? இததான் மம்தா பானர்ஜி வேற குரல்ல கேட்கிறாங்க. மம்தா பானர்ஜியினுடைய குரல் வலிமையான குரல் தான். நீங்க கேட்டீங்க இல்லையா, மாநில சுயாட்சி குறித்தெல்லாம் பேசுறப்போ இதெல்லாம் பேசியாக வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு. மாநில சுயாட்சி கடந்து ஒரு ஜனநாயக விரோத செயலை தேர்தல் ஆணையம் செய்துகிட்டே இருக்கு அப்படின்றதுதான் மம்தா பானர்ஜியினுடைய குரல். ஏன் நீங்க வேறு மாநிலத்திற்கு அதிகாரிகளை மாத்துறீங்க? நான் என்ன கேட்கிறேன் சார், குறைந்தபட்சம் நீங்க சேலத்துல இருக்கிற எஸ்பியை தூக்கி திருப்பூருக்கு போடுங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிற எஸ்பியை தூக்கி தஞ்சாவூருக்கு போடுங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. புதிதாக கொண்டு வந்து நியமிப்பதன் மூலமாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு நான் கேட்கிறேன். பிரச்சனையினுடைய ஆளாகலமே தெரியாம, மாநிலத்தினுடைய நலன் என்றால் என்னவென்றே புரியாத, இந்த மாநிலத்தினுடைய இயங்கியலே தெரியாத அதிகாரிகளை கொண்டு வந்து நியமிக்கிறதும், இங்கிருந்து அதிகாரிகளை வேறு மாநிலத்துக்கு பந்தாடி போடுறதும், இது என்ன மாதிரியான அணுகுமுறை? எதன் அடிப்படையில் இந்த அணுகுமுறையை கையில் எடுக்குது தேர்தல் ஆணையம் அப்படின்னு தான் மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்புறார். ஏறக்குறைய முதலமைச்சர் எழுப்பி இருக்கிற கேள்வியும் மம்தா பானர்ஜி எழுப்பி இருக்கிற கேள்வியும் ஒரே துணியிலான கேள்விதான். வெவ்வேறு விதமான கேள்விகள் அல்ல. ஊடகங்கள் அதை திரித்து சொல்லிவிட்டனே தவிர அவருடைய குரலும் வலிமையான குரல் தான். தேர்தல் ஆணையம் குறைந்தபட்ச நேர்மையோடு நடந்துக்கணும். தேர்தல் ஆணையம்ன்றது ஒரு சுயசார்பற்ற அமைப்பு. அது ஒரு நீதமான முறையில தேர்தலை நடத்தும், ஒரு நியாயமான முறையில தேர்தல் நடத்தும்ன்ற நம்பிக்கை இருக்குல்ல. அந்த நம்பிக்கை பொய்த்து போயிருந்தாலுமே கூட தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவுகளை அதிகாரிகள் சரியாக பின்பற்றுவார்கள்ங்கிற நம்பிக்கை இன்னும் பொய்த்து போகல. ஏன்னா அதிகாரிகள் தான் தேர்தலை இங்க நடத்த போறாங்க. தேர்தல் ஆணையம் அறிவிப்பை மட்டும்தான் வெளியிட போகுது. ஆன் பிஹாஃப் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன், எலெக்ஷன் வில் பி கண்டக்டட் பை த ஆபீசர்ஸ் தான். இதுதான் ரூல். அப்ப ஆபீசர்ஸ் தான் இங்க கண்டக்ட் பண்ணணும். அந்த ஆபீசர்ஸே நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்களா, அந்த ஆபீசர்ஸே நீங்க பின்னால இருந்து இயக்குறீங்களா அப்படின்னா தேர்தலின் மீதான நம்பிக்கை பொய்த்து போயிடாதா? ஜனநாயகம் பாழ்பட்டு போகாது. இந்த கவலைப்பாடு எல்லாரையும் விட தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கு. நீங்க தேர்தல் ஆணையம் கேம்பெயின் பண்றாங்க சார், ஊரா போய் கட்டாயம் வாக்குப்பதிவு செய்யுங்க, வாக்குச்சாவடி மையத்துக்கு வாங்க, நோட்டாவுக்கு போடுறதா இருந்தா கூட உங்க விருப்பம், ஆனா வாக்குகளை செலுத்தாம விட்டுறாதீங்கன்னு. அப்ப தேர்தலுக்கு பங்கேற்பாளர்கள் அவசியம்னு சொல்லி நீங்க மக்களை திரட்டுறது மாதிரி குறைந்தபட்ச நம்பிக்கை அந்த மக்கள் மத்தியில விதைக்கணும். ஆமா, தேர்தல் ஆணையம் கூப்பிடும், கடைசியில முடிவை தேர்தல் ஆணையம் தான் அறிவிக்க போகுது, எல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டுதல்ல தான் நடக்க போகுதுங்கிற எண்ணம் வந்துட்டா அப்ப தேர்தல் குறித்த புரிதல் மக்களிடத்துல வேறு விதமாக போய் சேர்ந்துராதா? நீங்க ஒரு பக்கம் கேம்பெயின் நடத்திக்கிட்டே இன்னொரு பக்கம் தேர்தல் மீதான நம்பிக்கையை குறைக்கிற வேலையை தேர்தல் ஆணையம் செய்யறது தவறான அணுகுமுறை இல்லையா? அந்த அணுகுமுறையை தான் இந்த தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா வட இந்திய அதிகாரிகள் கடைசி நேர மாற்றுவதற்கான நியாயமான பின்னணி என்ன போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த நேர்காணல ரொம்ப விரிவா வச்சிருக்கீங்க. ஏன்னா இது மேலோட்டமா பார்த்தா ரொம்ப சரியா தெரியும். என்னங்க ஒரு தேர்தல் ஆணையம் அதிகாரிகளை மாத்துறாங்க, இதுலயும் அரசியல் செய்வாரா மம்தாவும் ஸ்டாலினுங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு நுட்பமான அரசியல் இருக்குங்கிறதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி பொதுவாகவே வட இந்திய அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு டிஜிபியா வரும்போதே சில விமர்சனங்கள் வரும். இவங்களுக்கு எப்படிங்க தஞ்சாவூரை பத்தி தெரியும், இவங்களுக்கு எப்படிங்க முசிறியை பத்தி தெரியும்லாம் கேட்பாங்க. ஆனா அதுக்கு ஒரு விளக்கம் தருவாங்க. தேர்தல் சமயத்துல இல்ல, பொதுவா அதிகாரிகள் வரும்போது இப்போ முதுகுளத்தூர்ல ஒரு கலவரம், தேவர் ஜெயந்தி, இமானுவேல் சேகரன் ஜெயந்தி, இது மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரியை போடும்போது இவர் ஏதோ ஒரு சமூகத்தை சேர்ந்தவராவோ அல்லது சார்பானவராவோ விமர்சிக்கப்படுவாரு. ஆனா நீங்க வடக்கு இருந்து யாரோ கார்கே, மிஸ்ரா, கிஸ்ரஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா அவருக்கு மறவரையும் தெரியாது, தேவேந்திரரையும் தெரியாது, அவர் கரெக்டா நேர்மையா இருப்பாரு, எந்த சமூகத்துக்கும் சார்பு இல்லாமங்கிற மாதிரியான ஒரு விளக்கம் தருவாங்க. பட் நம்மை போன்ற ஒரு மாநில சுயாட்சி பேசுறவங்களுக்கு அந்த விளக்கம் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு போதுமானதா இருக்காது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இப்ப தேர்தல் சமயத்துல இந்த மாதிரி வட இந்திய அதிகாரிகள் வர்றதை நம்ம துணிச்சலாவே கேட்கலாம். எப்படி லாஜிக்கா அது எப்படி சரிப்பட்டு வரும்? நீங்க கேட்ட திருப்பரங்குன்றத்துல இருந்து பல்வேறு விஷயங்களை இதை எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஆதாரங்களுடன் எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி.